சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 3வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான மிதுன ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஆவணி மாசத்துல மிதுன ராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான விரைவு செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மிதுன ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் உங்களோட நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 2019 ஆரம்பிச்ச தோல்வி இப்போ வரைக்கும் துரத்திக்கிட்டே இருக்கு. எந்த வகையிலுமே வெற்றி அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கல. எல்லா வகையிலுமே ஒரு வகையான வீழ்ச்சியை இவங்க சந்திச்சுக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடந்த 5 வருஷத்துல மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் அப்படின்னு பெருசா எதுவுமே நடக்கல. அதே நேரம் இந்த 5 வருஷத்துல இவங்க சந்திக்காத வேதனைகளே இல்ல அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா மத்த ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒண்ணு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரம் தொழிலையோ அல்லது உத்தியோகத்திலேயோ அவங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனை இருக்காது. அதனால தொழில் செய்யற இடமா இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகமா இருந்தாலும் சரி இவங்களுக்கு பெரிய அளவுல பண நெருக்கடி இல்லாம ஓரளவுக்கு சந்தோஷமாவும் மன நிம்மதியோடையும் இருப்பாங்க. அதுவே மிதுன ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த 5 வருஷத்துல இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் அப்படிங்கறத சந்திச்சிருப்பாங்க. வேலை செய்யற இடங்கள்லயும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். சொந்த தொழில் செய்யறாங்க அப்படின்னாலும் தொழில் வீழ்ச்சி, தொழில் நெருக்கடி, தொழில நிறைய போட்டிகள் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. இதெல்லாம் விட முக்கியமா இந்த 5 வருஷத்துல இவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய அளவிலான பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். அந்த பாதிப்புகள்ல இருந்து மீண்டு வர முடியாம இப்போ வரைக்கும் தொடர்ச்சியா போராடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மிதுன ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க திரும்புற பக்கம் எல்லாமே அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க ஒருத்தங்களுக்கு வாக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா தன்னோட உசுரை கொடுத்தாவது அந்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா சமீப காலமா இவங்க யாருக்கு வாக்குறுதிகளை கொடுத்தாலும் சரி அந்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் தான் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அது மூலமாவே இவங்க நிறைய அவமானங்களையும் சந்திச்சுக்கிட்டே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த 5 வருஷத்துல இவங்க யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2 மாசத்துல திருப்பி தந்துருவேன், 3 மாசத்துல திருப்பி தந்துருவேன் அப்படின்னு வாக்குறுதிகளை கொடுத்து கடன் வாங்கியிருப்பாங்க. ஆனா அவ்வளவு சுலபத்துல இவங்களால அந்த கடனை திருப்பி கொடுத்திருக்கவே முடியாது. கொடுத்த வாக்குறுதியையும் இவங்களால காப்பாத்திருக்கவே முடியாது. இதனாலேயே பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்க கடன் சம்பந்தமான பிரச்சனைகள்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு நேரத்துல அவமானப்பட்டு நின்று இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில மட்டும் எதனால எல்லா விஷயங்களும் எதிர்மறையாவே நடக்குது, எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்களோட மனசுல இந்த 5 வருஷமா இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். அதே நேரம் பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமீப காலமா இந்த அவமானங்களையும் வேதனைகளையும் ஏத்துக்கிட்டு வாழ பழகிட்டாங்க. நம்மளோட கர்மாவை நம்ம தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரியான வேதனைகள், அவமானங்கள், வீழ்ச்சிகள், தோல்விகள் இது எல்லாமே சேர்ந்து மிதுன ராசிக்காரங்களை மனசளவுல பக்குவப்படுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான மிதுன ராசிக்காரங்க இந்த தோல்விகளையும் அவமானங்களையும் ஏத்துக்கிட்டு வாழ பழகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளாவது மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா அல்லது அனுபவங்களை மட்டும்தான் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாதத்தோட முதல் 10 நாட்கள்ல உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. மேலும் மேலும் நெருக்கடிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியான ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில வாய்ப்புகளும் ஒரு சில யோகங்களும் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படின்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். அதாவது இந்த ஆவணி மாதத்தோட தொடக்கத்துல செவ்வாய் பகவானும் குரு பகவானும் ஒன்னா இணைஞ்சி உங்க ராசிக்கு விரய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில சஞ்சாரம் பண்ணுவாங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவானும் லாபஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் விரய ஸ்தானத்துல இருக்காங்க அப்படின்னாலே இந்த ஆவணி மாதத்தோட தொடக்கத்துல தொழில் ரீதியா நிறைய விரய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும், நிறைய நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்கும். புதுசா எதிரிகள் உருவாகிக்கிட்டே இருப்பாங்க. எதிரிகளை சமாளிக்க முடியாம நீங்க திணறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆவணி மாதத்தோட முதல் 10 நாட்களும் இருக்கும். போதா குறைக்கு நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அல்லது வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி மாதத்தோட முதல் 10 நாட்களும் உங்களுக்கு நிறைய பண நெருக்கடி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஒரு சில மிதுன ராசிக்காரங்க தொழிலை தொடர்ந்து நடத்துறதுக்காக கடன் மேல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலும் இந்த ஆவணி மாதத்தோட முதல் 10 நாட்கள்ல கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம்.
அதே நேரம் இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களோட லாபஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குரு பகவானை விட்டு விலகி உங்களோட ஜென்ம ராசியான மிதுன ராசியில சஞ்சாரம் பண்ண போறார். செவ்வாய் பகவானோட இந்த பயிற்சி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆனா மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானோட இந்த பயிற்சி ரொம்பவே யோகமான ஒரு சில வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா லாபாதிபதி ஜென்ம ராசியில இருக்காரு அப்படின்னாலே நீங்க எந்த காரியத்தை தொட்டாலும் லாபம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும், நஷ்டம் அப்படிங்கறதே ஏற்படாது. தொழில இது நாள் வரைக்கும் நீங்க சந்திச்சுட்டு வந்த மந்த நிலைமை படிப்படியா விலக ஆரம்பிக்கும். வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது தாராளமா புழங்க ஆரம்பிக்கும். முக்கியமா பல்க் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய அளவிலான ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கு கூட இந்த ஆவணி மாதத்தோட பிற்பகுதியில அதிக அளவிலான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால தொழில் சம்பந்தமான நெருக்கடிகளும் பணம் சம்பந்தமான நெருக்கடிகளும் இந்த ஆவணி மாதத்தோட பிற்பகுதியில இருந்து படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். உங்களோட தொழில நீங்க டென்ஷன் இல்லாமலும் மகிழ்ச்சியாகவும் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆவணி மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் செவ்வாய் பகவான் ரத்த காரகன், கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அப்படிங்கறதால இந்த ஆவணி மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபம் அப்படிங்கிறது வரும். மத்தவங்க செய்யற சின்ன சின்ன தவறுகளுக்கு கூட நீங்க அதிக அளவுல கோபப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆவணி மாதத்தோட பிற்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, கட்டுப்பாடு இல்லாத கோபம் உங்களுக்கு தொழில் ரீதியா ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். வாடிக்கையாளர்கள் கூட ஒரு சில மனக்கசப்புகளை ஏற்படுத்தும். நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா சக பணியாளர்கள் கூட சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும். இதெல்லாம் விட முக்கியமா ஒரு சில மிதுன ராசிக்காரங்க இந்த கோபத்தால பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் ஒரு சில வம்பு வழக்குகளை சந்திக்கிறதுக்கும் கூட இந்த ஆவணி மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால மாதத்தோட பிற்பகுதியில கண்டிப்பா உங்களோட கோபத்தை நீங்க கட்டுப்படுத்தியே ஆகணும். தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நண்பர்களாவே இருந்தாலும் சரி, உங்களோட கோபம் அடுத்தவங்களுக்கு மன அழுத்தங்களையும் நிறைய காயங்களையும் ஏற்படுத்தும் அப்படிங்கறத எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. இன்னும் சொல்ல போனா எனக்கெல்லாம் வாழ்க்கையில கோபமே வராது அப்படின்னு சொல்ற மிதுன ராசிக்காரங்களுக்கு கூட இந்த ஆவணி மாதத்தோட பிற்பகுதியில கோபம் கட்டுக்கடங்காம வரும். உங்களை கோபப்படுத்துற மாதிரியே உங்களை சுத்தி ஒரு சில சம்பவங்களும் கட்டாயமா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் உங்களோட தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில ராகு பகவான் இருக்கிறதாலையும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் விரய ஸ்தானத்துல இருக்கிறதாலையும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருதோ அதே அளவுக்கான விரய செலவுகளும் இந்த ஆவணி மாசத்துல கண்டிப்பா இருக்கும். கோவில் திருவிழாக்கள்ல கலந்துக்கிறது, ஆன்மீகம் சம்பந்தமான செலவுகளை செய்யறது, உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளை சந்திக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியான விரய செலவுகளும் இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, ஒரு பக்கம் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா வந்துகிட்டே தான் இருக்கும். இன்னொரு பக்கம் அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பண வரவும் இந்த ஆவணி மாசத்துல கண்டிப்பா இருக்கும். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஆவணி மாசத்திலயும் உங்களோட குடும்ப வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். பெரிய அளவுக்கு மன மகிழ்ச்சியை குடும்ப வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாது. நீங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய சமயங்கள்ல உங்க வாழ்க்கை துணை கோபப்படுவாங்க. அவங்க விட்டு கொடுத்து போகக்கூடிய சமயங்கள்ல நீங்க கோபப்படக்கூடிய ஒரு காலகட்டமாவே இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கணவனும் மனைவியும் எதிரும் புதிருமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த ஆவணி மாசத்துல இருக்குது. பெரிய அளவுல நெருக்கம் அப்படிங்கிறது இந்த ஆவணி மாசத்துல இருக்காது. அதே நேரம் இந்த ஆவணி மாசத்துல உங்க ராசிக்கு 3வது வீடான சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற சிம்ம ராசியில சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில சஞ்சாரம் பண்ணுவார் அப்படிங்கறதால தம்பி தங்கைகள் மூலமா ஒரு சில லாபங்கள் அப்படிங்கிறது இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். தம்பி தங்கைகள் கூட ஏதாவது மனக்கசப்புல இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான மனக்கசப்புகள் படிப்படியா விலகும். ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு தம்பி தங்கைகள் மூலமா எதிர்பாராத ஒரு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல படிக்கிற மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஆவணி மாதத்தோட பிற்பகுதி உங்களுக்கு ரொம்பவே யோகமான காலகட்டமா இருக்கும். படிப்புல ரொம்பவே சிறப்பான முறையில நீங்க கவனத்தை செலுத்துவீங்க. படிப்பு சம்பந்தமா உங்களுக்கு இருந்து வந்த தயக்கங்கள் விலகி படிப்புல ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.